சிவாய நமः. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாணிக்கவாசக பெருமானுடைய விண்ணப்பத்தினை ஏற்று தினந்தோறும் தனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதை பரமேஸ்வரன் ஏற்றுக்கொள்கின்றார். அம்மையப்பனாக இருந்து இரவருமே எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் பொழுது, திருவுத்தரகோசம் என்கின்ற தலத்திலே உச்சிக்காலத்திலே தினந்தோறும் ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கம் இரண்டுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் பொழுது உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார். அதன் காட்சி கொடுத்த நாயகர் என்று தனி சிறப்பான பெயர் உண்டு. தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே திருத்தலம் உலகத்திலேயே இந்த திருத்தலம் மட்டும்தான். அதனுடைய தத்துவம், காகபுஜண்ட மகரிஷி, பகிலாதேவி இவர்களுக்கு கௌதம முனிவரினால் ஒரு சாபம் ஏற்படுகிறது. அந்த சாபத்தின் நிவர்த்தினியை கேட்கும் பொழுது, மாணிக்கவாசக பெருமான் காட்சி பெறும் நேரமாகிய இந்த திருத்தலத்திலே அபிஷேகம் நடக்கும். அந்த நேரத்திலே அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த அன்னம் அபிஷேகத்திற்கு பிறகு காகங்களுக்கு படைக்கப்படும் பொழுது, காகபுஜண்ட மகரிஷி, என்னால் கொடுக்கப்பட்ட சாபமானது உனக்கு நீங்கும் என்று கௌதமர் உரைக்கின்றார். ஆகையினாலே அதனை காரணமாக கொண்டே இங்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பானது.